இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னா, இந்த குறிப்பிட்ட இன்டெக்ரலை சால்வ் பண்ண போகும். தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் காஸ் எக்ஸ் டைம்ஸ் டிஎக்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் மூலமாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது e பவர் மைனஸ் எக்ஸ் அது ஒரு ஃபங்க்ஷன், காஸ் எக்ஸ் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன், அது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிருக்கு. அதனால நம்ம இதை வந்து எதில் சால்வ் பண்ணணும்னா இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் மூலமாக இதை நம்ம சால்வ் பண்ணணும். இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன் ஆஃப் udv equal to uv minus integral v du, and we are going to select u and dv from the above expression. There is a handy trick exists for the finding u and dv for any of the combinations of functions, that is I late. I late அதில் பார்த்தீங்கன்னா I வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக், L வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகரிதமிக், A பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக், T வந்து ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் E வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல். இந்த I late 5 லெட்டர் வந்து சேர்ந்து ஒரு வேர்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அதில் எந்த எழுத்து ஃபஸ்ட்டு வருதோ, இப்போ உங்ககிட்ட அல்ஜிப்ரிக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கு கொடுத்துருக்காங்கன்னா I lateல, அதாவது இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஷன் I late இதில் வந்து எந்த வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஏவும் டிவியும் கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு வருது, அப்போ அல்ஜிப்ரிக்கை யூன்னு செலக்ட் பண்ணணும், டிவியை வந்து என்னன்னு செலக்ட் பண்ணோம்னா அந்த டீயை செலக்ட் பண்ணணும். கரெக்டாக அதே மாதிரியே இந்த இடத்துல நமக்கு டீயும் ஈயும் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு வருது, இ ஃபஸ்ட்டு வருதா டி ஃபஸ்ட்டு வருதா? டி. அதாவது டி வருதுனால காஸ் எக்ஸை நான் யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டிவியை வந்து e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்னொரு விதத்துலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து எப்போனா நமக்கு ஒரு சில நேரத்தில் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம எதை யூ எடுக்கிறோம் எதை டிவி எடுக்கிறோம் அப்படின்னு பொறுத்து அந்த சம்மு வந்து ஆன்சர் வந்து மாறாது. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ இதில் யூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ்னும் டிவி வந்து காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க. du ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியல் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியல் ஆஃப் u கண்டுபிடிக்கும் போது எனக்கு e பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. கரெக்டாக. அப்புறம் dv ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் டைம்ஸ் டிஎக்ஸா, அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கிது. கரெக்டாக. அப்போ நமக்கு du கிடச்சிச்சு, v கிடச்சிச்சு. இந்த ஃபார்முலாவில் டியூயும் வியும் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கிது. அப்படி பண்ணும்போது இங்கே கடைசியில் ஒரு இன்டகிரல் வருது பார்த்தீங்களா, இந்த இன்டகிரலை நம்ம திரும்பவும் யூ அண்டு வி காம்பினேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். திரும்பவும் யூ அண்டு வி எடுத்தால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூ அண்டு டபிள்யூ காம்பினேஷன் நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது எது யூன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ், எது டிடபிள்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் டைம்ஸ் டிஎக்ஸ். அப்படி போடும்போது யூடபிள்யூ மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு டியூ அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. எல்லா ஸ்டெப்பையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசியில் இ பவர் மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் சைன் எக்ஸ் டைம்ஸ் டிஎக்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஷன் கிடைக்கிது. இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணது தான் என்னென்னா அடுத்த ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கிதுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கிது. இப்போ ரெண்டு பக்கமும் இ பவர் மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் காஸ் எக்ஸ் டைம்ஸ் டிஎக்ஸை ஆட் பண்ண போகும். ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஷனும் இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஷனையும் கேன்சல் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுவேன். அப்படி ஆட் பண்ணால் இந்த பக்கம் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இது ரெண்டும் சேர்ந்து 2 டைம்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. இந்த பக்கம் இது மட்டும் கேன்சல் ஆகிடுச்சு, பாக்கி உள்ளது அப்படியே ரீட்டைன் ஆகுது. அப்போ இந்த 2வை வந்து ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு வரும்போது நமக்கு இப்படி கிடைக்கிது. அப்புறம் இன்டெக்ரேஷன் கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணுவோம் சி அப்படின்னு. புரிஞ்சவங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.